அனைவருக்கும் இனிய வணக்கம். 6th term 1 exercise 4.3 இருக்கக்கூடிய 1 marks பார்க்கலாம். முதல் கேள்வி AOB are dash points. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஜாமெண்ட்ரி டாப்பிக்கில் ஒரு கோடமை புள்ளி ஒரு கோடமையா புள்ளிகள் பற்றிலாம் சொல்லியிருக்கோம். AOB மூணும் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இருக்குது. அப்போ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு கோடமை புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் சொல்லும்போது கொலினியர், ஒரே கோட்டில் இருந்துச்சு அப்படின்னா இங்கிலீஷில் அதை கொலினியர்னு சொல்லுவோம். சரியா? அதுதான் ஏஓசி. ஏஓசி திரும்பி எடுத்து பாருங்க, நேராக வரல, ஸ்ட்ரைட்டாக வந்துச்சுன்னா தான் ஒரு கோடமை. திரும்பிடுச்சு அப்படின்னா ஒரு கோட்டில் அமையாத புள்ளிகள், ஒரு கோட்டில் அமையாத இல்லை ஒரு கோடில் அமையா புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் கொலினியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் கொலினியர் பாயிண்ட்ஸ். ஏபிசிஆர் இங்கே பாருங்க, ஏபி இது ரெண்டு ஒரே கோட்டில் இருக்கு, ஆனால் சிங்கிறது அந்த கோட்டில் இல்லை பாருங்க. அப்போ இதுவும் என்னது தான் அப்படின்னா நான் கொலினியர் தான், ஒரு கோட்டில் அமையாத புள்ளி தான். இதுக்கும் இதே ஆன்சர் தான், ஒரு கோட்டில் அமையாத புள்ளி. டேஷ் இஸ் த பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி, ஒருங்கமை புள்ளி. ஒருங்கமை புள்ளினா எல்லா புள்ளிகளும் எங்கே வந்து ஜாயின் ஆகுது? ஏவும் ஓவில் வந்து ஜாயின் ஆகுது, பியும் ஓவில் வந்து ஜாயின் ஆகுது, சியும் ஓவில் வந்து ஜாயின் ஆகுது. அப்போ ஓ அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி, ஒருங்கமை புள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அடுத்த கேள்வி, படத்தில் உள்ள ஒரு கோடமை புள்ளிகள். இந்த படத்தில் ஒரே கோட்டில் அமைந்தக்கூடிய புள்ளிகள் எது எதுன்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு ஆப்ஷனாக வரும். ஏபிசி, ஏபி ஒரே கோட்டில் இருக்கு, ஆனால் சி வேற கோட்டில் இருக்கு. அப்போ ஏபிசி கிடையாது. ஏஎஃப்சி, ஏஎஃப்சி ஆமாம் பாருங்க, ஏஎஃப்சி இது மூணுமே ஒரே கோட்டில் தான் இருக்கு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. நீங்கள் மீதி ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. பிசிடி, பி இதோ இருக்கு, சி இதோ இருக்கு. பிசி ஒரே கோட்டில் இருக்கு, ஆனால் டி வேற கோட்டில் இருக்கு. ஏசிடி, ஏசிடி வேற கோட்டில் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஆன்சர் கிடையாது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏஎஃப்சி. அடுத்தது, படத்தில் உள்ள ஒரு கோடமையா புள்ளிகள். இதில் ஒரு கோடமையாத புள்ளிகள். ஏஎஃப்சி, ஏஎஃப்சி ஒரே கோட்டில் இருக்கு. பிஎஃப்டி, பிஎஃப்டி இதுவும் ஒரே கோட்டில் தான் இருக்கு. இஎஃப்ஜி, இஎஃப்ஜி இதுவும் ஒரே கோட்டில் தான் இருக்கு. அப்போ ஒரே கோட்டில் எது இருக்காதுன்னா ஏடிசி. பார்த்துலாமா? ஏடிசி ஒரே கோட்டில் இல்லை. அவங்க அதான் கேட்டிருக்காங்க, ஒரு கோடமையா புள்ளிகள் நான் கொலினியர் பாயிண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது, படத்தில் எது ஒருங்கமை புள்ளின்னு கேட்டிருக்காங்க. ஒருங்கமை புள்ளினா எல்லா பாயிண்ட்டும் மீட் பண்ணுற இடம். பாருங்க எங்கே மீட் பண்ணிருக்கு? எஃப்ல. அப்போ எது ஒருங்கமை புள்ளி, பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி அப்படின்னா ஆப்ஷன் பி, எஃப் அப்படிங்கிறது தான். புரியுதுங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக இவ்வளோ தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்த எக்ஸசைஸை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.